திருக்குறள் அதிகாரம் 19 புறம் கூறுதல். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தில் ஒருவன் கடைப்பிடிக்க வேண்டிய தவங்களில் வாங்மையும் தவம், பேச்சினால் செய்யும் தவம் மிக முக்கியமானது. ஒருவன் இல்லாதபோது அவனது குறைகளை பேசுவது பேசுபவரின் புண்ணியத்தை அழித்து கேட்பவரையும் பாவத்தில் பங்குதாரராக்கும் என்பது ஆன்மீக விதி. இந்த அதிகாரத்தின் முதல் குறளை காண்போம். திருக்குறள் 181. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. விளக்கம்: ஒருவன் அறநெறிகளை பேசாதவனாகவும் அறமல்லாத செயல்களை செய்பவனாகவும் இருந்தாலும் கூட அவன் பிறரை பற்றி புறம் பேசாதவன் என்று சொல்லப்படுவது அவனுக்கு பெரிய நன்மையை தரும். பகவத்கீதை 17:15. பகவான் கண்ணன் வாக்கினால் செய்யும் தவத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறான்: அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாய அபியசனம் சைவ வாங்மயம் தப உச்யதே. விளக்கம்: பிறர் மனம் வருந்தாதவாறு பேசுதல், உண்மையை பேசுதல், இனிமையாகவும் நன்மையாகவும் பேசுதல், வேதங்களை பயிலுதல் ஆகியவையே பேச்சினால் செய்யப்படும் தவம். பிறர் இல்லாதபோது அவர்களைப் பற்றி தீயதாக பேசுவது, புறம் கூறுதல் இந்த தவத்திற்கு எதிரானது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 115.4. புறம் பேசுபவனின் கர்மவினை பற்றி விதுரநீதி இவ்வாறு எச்சரிக்கிறது: பரநிந்தா முகானாம் து புண்ணியம் நஷ்யதி பாபினாம் தஸ்ய பாபம்ச குருஹ்ணாதி யஹ ஸ்ருணோதி அதிருத விரதஹ. விளக்கம்: பிறரை நிந்திப்பதையே தொழிலாகக் கொண்ட பாவிகளின் புண்ணியம் நசிக்கிறது. அதோடு அத்தகைய புரணிகளைக் கேட்பவனும் அந்த பாவத்தில் ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறான். இதையே வள்ளுவர் அறம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, புறம் பேசாமல் இருப்பது ஒருவனை பெரும் பாவத்திலிருந்து காக்கும் என்கிறார். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் அறம் கூறான் அல்ல செய்யினும் என்ற ஒரு தீவிரமான சூழலை முன்வைக்கிறார். புறம் கூறான் என்றல் இனிது. சனாதன தர்மத்தில் அஹிம்சை என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது வாக்கு ரீதியானதுமாகும். வாக்கினால் துன்புறுத்தாமை. ஒருவன் மற்ற தர்மங்களை கடைபிடிக்கத் தவறினாலும் ஒருவரது நற்பெயருக்கு பின்னால் களங்கம் விளைவிக்காமலிருப்பது அவனை ஒரு யோகியாக மாற்றும் முதல் படி. பாவசுமை: பிறரது குறைகளை பேசுவது அழுக்கான துணியை துவைப்பது போன்றது. புறம் பேசுபவன் மற்றவனது அழுக்கை, அதாவது பாவத்தை தான் சுமக்கிறான் என்பது சனாதன நம்பிக்கை. சனாதன தர்மத்தின்படி புறம் கூறுதல் என்பது ஒருவன் தன் நாவினால் செய்யும் மிகப்பெரிய அதர்மம். அறம் கூறானானாலும் புறம் பேசாதவன் உயர்ந்தவன் என்று வள்ளுவர் கூறுவது நாவடக்கத்தின் மகத்துவத்தை உணர்த்தவே ஆகும். திருக்குறள் 182. அறநழியீ அல்லவை செய்தலின் தீதே புறநழியீ பொய்த்து நகை. விளக்கம்: ஒருவன் அறத்தை அழித்துவிட்டு அறமல்லாத தீய செயல்களை செய்வதைக் காட்டிலும் ஒருவன் இல்லாதபோது அவனை பழித்து பேசிவிட்டு அவன் நேரில் வந்தபோது பொய்யாக சிரித்து நட்பு காட்டுவது மிகவும் தீமையானது. மகாபாரதம் அனுசாசன பர்வம் 104.11. நிந்தனை மற்றும் வஞ்சகம் குறித்து மகாபாரதம் கூறுவது: நாஸ்திக்யம் வேத நிந்தாம் சடதாம் தம்ப வேவசா பரநிந்தாம்ச வர்த்தேத நர ஸ்ரேயோர்திதோ அனிஷம். விளக்கம்: தன் நலத்தை விரும்புபவன் கடவுள் மறுப்பு, வேத நிந்தை, வஞ்சகம், சடதா, போலித்தனம், தம்பம் மற்றும் பிறரை நிந்திப்பதை கைவிட வேண்டும். இதில் சடதா என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை குறிக்கும். இது அறத்தை மீறுவதை விட கொடிய பாவமாக கருதப்படுகிறது. மனுஸ்மிருதி 4:163. மனு தர்மம் ஒருவனுடைய பேச்சில் இருக்க வேண்டிய நேர்மையைப் பற்றி இவ்வாறு கூறுகிறது: வாச்யார்த்தா நியதா சர்வே வாக் மூலா வாக் வினிஸ்ருதா தாம்ஸ்து யஹ் ஸ்தேனயேத் வாச்சம் ச சர்வஸ்தேய கிருண்ணரஹ. விளக்கம்: அனைத்து செயல்களும் பேச்சையே அடிப்படையாக கொண்டவை. எவன் ஒருவன் தன் வாக்கினால் வஞ்சகம் செய்கிறானோ
அதாவது முதுகிற்குப் பின் பேசி நேரில் நடிப்பது, அவன் அனைத்து விதமான திருட்டுகளையும் செய்தவனாக கருதப்படுவான். இது ஒருவனுடைய ஆன்மீக அடித்தளத்தையே தகர்த்துவிடும் என்கிறது மனுஸ்மிருதி. ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒரு ஒப்பீட்டை செய்கிறார். அறம் அழித்தல் விசஸ் புறம் பேசுதல். அரண் அழியி அல்லவை செய்தல். இது வெளிப்படையான பாவம். ஒருவன் பாவம் செய்கிறான் என்பது உலகிற்கு தெரியும். புறநழியி பொய்த்து நகை. இது மறைமுகமான நஞ்சு. சனாதன தர்மத்தில் இது ஜிவ்ஹா பாபம், நாவினால் செய்யும் பாவம் மற்றும் வஞ்சனை எனப்படும். ஒருவனது முதுகிற்கு பின்னால் அவனது நற்பெயரை குழைத்துவிட்டு நேரில் வரும்போது மித்ர துரோகம், நண்பனுக்கு செய்யும் துரோகம் செய்வது அறத்தை மீறுவதை விடவும் கீழ்மையானது. சனாதன தர்மத்தின்படி வஞ்சகமாக பேசுபவன் தனது அந்தக் கரணத்தை அழுக்காக்கிக் கொள்கிறான். ஒரு கொலையை செய்வதை விட ஒருவனது புகழை அவனுக்கு தெரியாமல் சிதைப்பது பெரிய பாவம். ஏனெனில் உடல் அழிந்தால் மீண்டும் வரும். ஆனால் புகழ், அதாவது கீர்த்தி அழிந்தால் அது அந்த ஆன்மாவிற்கு பெரும் இழப்பாகும். தீதே என்ற ஒற்றை சொல்லின் மூலம் வள்ளுவர் இந்த வஞ்சக புகழ்ச்சியை மிக வன்மையாக கண்டிக்கிறார். திருக்குறள் 183. புறம் கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். விளக்கம்: மற்றவர்களைப் பற்றி புறம் பேசிக் கொண்டும் நேரில் வஞ்சகமாக நடித்துக்கொண்டும் உயிர் வாழ்வதைக் காட்டிலும் ஒருவன் வறுமையாலோ அல்லது வேறு காரணத்தாலோ இறந்து போவது அவனுக்கு அறநூல்கள் சொல்லும் மேலான நன்மைகளைத் தரும். மகாபாரதம், சாந்தி பர்வம் 299.16. பிறரை நிந்திப்பவனின் வாழ்வை விட மரணமே மேல் என்பதைப் பற்றி மகாபாரதம் கூறுவது. ய பரஸ்ய அவிஜ்ஞாதம் அனிஷ்டம் பரிபாஷதே தஸ்ய ஆயுகு க்ஷயதே நித்யம் கர்மணா தேன பாபினா. விளக்கம்: பிறர் இல்லாதபோது அவர்களைப் பற்றி தீயவை பேசுபவன் அந்த பாவச் செயலால் தன் வாழ்நாளை தானே குறைத்துக் கொள்கிறான். அத்தகைய இழிவான வாழ்வை வாழ்வதை விட ஒருவன் தர்மத்திற்காக மரிப்பதே மேலானது. அதாவது தீய சொற்களை பேசி உயிர் வாழ்வது ஆன்ம தற்கொலைக்கு சமம் என்கிறது பாரதம். பாகவத புராணம் 4.4.17. தக்ஷன் சிவபெருமானை நிந்தனை செய்தபோது அதை கேட்க விரும்பாத தாக்ஷாயினி, அதாவது சதீதேவி கூறியது: தஸ்மாத் சதாம் நிந்தனம் அத்ய சத்யம் ஸ்ருண்வன் தத்யாக விகாச நிவ்ருத்திம் கர்ணௌ பிதாய இறையான் நயதி சக்தக. விளக்கம்: சான்றோர்களை நிந்திப்பதைக் கேட்பதே பாவம் என பொடும்போது அதை செய்பவன் எவ்வளவு பெரிய பாவி! அத்தகைய நிந்தனையை கேட்டுக்கொண்டோ அல்லது செய்து கொண்டோ வாழ்வதை விட இந்த உடனை விடுவதே மேல். தர்மத்தின்படி ஒருவனது குணாதிசயம் அழிந்த பிறகு அவனது உடல் மட்டும் வாழ்வதில் அர்த்தமில்லை. ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சாதல் என்பது ஆக்கம் தரும் என்று ஒரு அதிரடியான கருத்தை சொல்கிறார். இது சனாதன தர்மத்தின் ஆன்மாவின் மேன்மை பற்றிய கொள்கையோடு ஒத்துப்போகிறது. பொய்த்துயிர் வாழ்தல். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வாழும் வாழ்க்கை ஒரு நிழல் வாழ்க்கை. இது சனாதன தர்மம் சொல்லும் கபட வேடம். அறம் கூறும் ஆக்கம். அறநூல்கள் ஒருவனது உடல் வளர்ச்சியை விட அவனது புகழையும் நேர்மையையுமே உயர்வாக கருதுகின்றன. ஒருவன் பொய் பேசி 100 ஆண்டுகள் வாழ்வதை விட உண்மையை சொல்லி ஒரு கணம் வாழ்ந்தாலும் அதுவே அவனது ஆன்மாவிற்கு முக்தியை தரும். சனாதன தர்மத்தின்படி வாக் என்பது சரஸ்வதி தேவியின் அம்சம். அந்த வாக்கை வஞ்சகத்திற்கும் புறம் பேசுவதற்கும் பயன்படுத்துபவன் தேவியையே அவமதிப்பவனாகிறான். அத்தகைய பாவியாக வாழ்வதை விட மரணம் மேலானது என்ற வள்ளுவரின் வரிகள் தர்மத்தின் பொருட்டு உயிரை துறக்கலாம், ஆனால் அதர்மத்தின் பொருட்டு உயிர் வாழக்கூடாது என்ற சனாதன வீர தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. திருக்குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். விளக்கம்: ஒருவனுக்கு நேர் எதிரே நின்று இரக்கமில்லாத சொற்களை கடுமையானதாக சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவன் நேரில் இல்லாதபோது பின் விளைவுகளை ஆராயாமல் அவனைப் பற்றி புறம் பேசக்கூடாது. பகவத்கீதை 17.15. சனாதன தர்மத்தின் வாக். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கருத்தைச் சொல்லும் விதம் பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது:
சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நான்ரதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹ. விளக்கம்: உண்மையை பேசு, இனியவற்றை பேசு. உண்மை என்பதற்காக கசப்பானவற்றை பேசாதே. இனிமை என்பதற்காக பொய்யை பேசாதே. இருப்பினும் ஒருவனது குறையை அவனிடமே நேரில் சொல்வது ஹிதம் எனப்படும். ஆனால் அவனது முதுகிற்கு பின்னால் பேசுவது பைஷுண்யம் எனப்படும். இதில் பைஷுண்யம்தான் கொடிய பாவம் என்கிறது தர்மம். மனுஸ்மிருதி பரநிந்தா முகானாம் து புண்ணியம் நஷ்யதி பாப்பினாம். விளக்கம்: ஒருவன் நேரில் கடிந்து பேசினால் அது அவனது திருத்தத்திற்காக செய்யப்படும் செயலாக கருதப்பட வாய்ப்புண்டு. ஆனால் அவன் இல்லாதபோது பேசுவது அவனது புகழைக் கெடுக்கும் வாக்பாரூஷ்யம், சொல் வன்கொடுமை. நேரில் பேசும் சொல் ஒருவனை எச்சரிக்கும், பின்னால் பேசும் சொல் ஒருவனைக் கொல்லும் என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒரு துணிச்சலான ஒப்பீட்டை செய்கிறார். கண் நின்று கண்ணறச் சொல்லினும். ஒருவனுக்கு நேரெதிரே நின்று, கண்ணின்று, முகம் பார்க்காமல், கண்ணற, கடுமையான உண்மைகளைச் சொன்னால் அவன் அதைக் கேட்டுத் திருந்த வாய்ப்புண்டு. இது சனாதன தர்மத்தில் நிஜஸ்துதி அல்லது நேர்மையான விமர்சனம் எனப்படும். பின்னோக்காச் சொல்: பின்னால் வரும் பழியை பற்றி சிந்திக்காமல், பின்னோக்கா அவன் இல்லாதபோது பேசுவது. இது கோழைத்தனமான செயல் மட்டுமல்ல, மிக கொடிய பாவமுமாகும். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் நேரில் திட்டுவதைக் காட்டிலும் பின்னால் புகழ்வது போல நடித்துக்கொண்டே குழிபறிப்பதுதான் வஞ்சனை. நேரில் எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் பேசு, ஆனால் அவன் இல்லாதபோது ஒரு சிறு பழியையும் பேசாதே என்ற வள்ளுவரின் அறிவுரை ஒரு உயர்ந்த தார்மீக வீரனின் இலக்கணமாகும். திருக்குறள் 185. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். விளக்கம்: ஒருவன் வாயால் எவ்வளவுதான் உயர்ந்த அறங்களை பேசினாலும் அவன் பிறரைப் பற்றி புறம் பேசும் அந்த இழிவான செயலால் அவனது உள்ளம் அறமில்லாதது என்பது வெளிப்பட்டுவிடும். பகவத்கீதை 6:4. பகவான் கண்ணன் அசுர குணங்களை பட்டியலிடும்போது தம்பம், அதாவது போலித்தனம் பற்றி இவ்வாறு கூறுகிறான்: தம்போ தர்ப்போ அபிமானஷ்ச குரோதக பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபி ஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம். விளக்கம்: வெளிப்பகட்டு, செருக்கு, அகங்காரம், கோபம், பேச்சில் கடுமை மற்றும் அஞ்ஞானம் ஆகியவை அசுர சுபாவம் கொண்டவர்களிடம் காணப்படும். ஒருவன் வெளியே நல்லவனாக தன்னை காட்டிக்கொண்டு, அதாவது அறம் சொல்லி, பின்னால் ஒருவரை பழித்து பேசினால் அவனிடம் இருப்பது தம்பம் எனும் அசுரகுணம் என்பதை அவனது பேச்சே காட்டிக் கொடுத்துவிடும் என்கிறான் கண்ணன். மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.10. வெறுமனே தர்மத்தை பேசுவதால் ஒருவன் தர்மவான் ஆகிவிட மாட்டான் என்பதை பாரதம் இவ்வாறு விளக்குகிறது: யஸ்ய வாக் மனசி சுத்தே சம்யக் குப்தே ச சர்வதா ச வை சர்வம் அவாப்னோதி வேதாந்த உபகதம் பலம். விளக்கம்: எவனுடைய வாக்கும் மனமும் தூய்மையாக இருக்கிறதோ அவனே வேதாந்தத்தின் உண்மையான பலனை அடைகிறான். ஒருவன் வெளியே தர்மத்தை போதித்துவிட்டு உள்ளே அழுக்கை சுமந்து கொண்டு புறம் பேசினால் அவனது வாக்கு அசுத்தமானது. அத்தகையவன் வேதாந்தம் பேசும் வேடன் என்று சனாதன தர்மத்தால் சாடப்படுகிறான். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒருவனுடைய குணத்தை கண்டறியும் அளவுகோலை வழங்குகிறார். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை. ஒருவன் மேடைகளில் அறத்தைப் பற்றி மிக அழகாக பேசலாம், ஆனால் அவனது இதயம், அதாவது நெஞ்சம், அந்த அறத்தில் நிலை பெறவில்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். அவன் மற்றவர் இல்லாதபோது அவர்களைப் பற்றி பேசும் அந்த தாழ்வான, அதாவது புன்மை சொற்களே அவன் ஒரு வேஷதாரி என்பதை நிரூபித்துவிடும். சனாதன தர்மத்தின்படி மன ஏகம், வாக் ஏகம், கர்ம ஏகம் என்பதே மகாத்மாக்களின் அடையாளம். புறம் பேசுபவனின் சொல், அதாவது அறம் பேசுதல், அவனது செயலோடு முரண்படுவதால் அவன் சனாதன தர்மம் சொல்லும் மித்யாச்சாரி, அதாவது போலி ஒழுக்கக்காரன் ஆகிறான். ஒருவன் எவ்வளவு கற்றிழிந்தாலும் அவனது புறம் பேசும் குணம் அவனது உண்மையான முகத்திரையை கிழித்துவிடும் என்ற வள்ளுவரின் கருத்து உள்மனத் தூய்மையே உயர்வு என்ற வேதகால தத்துவத்தை வழிமொழிகிறது.
திருக்குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். விளக்கம். பிறருடைய குற்றத்தைப் பற்றி அவர் இல்லாதபோது ஒருவன் புறம் பேசினால் அவனுடைய குற்றங்களுள் மிக கொடியவற்றை தேடிப் பிடித்து பிறர் அவன் இல்லாதபோது பேசுவதற்கு அது வழியமைக்கும். மகாபாரதம் சாந்திபர்வம் 115.5. விதுர நீதியில் பிறரை பழிப்பவன் அடையும் கதி பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. ய பரஸ்ய அவிஜ்ஞாதம் அனிஷ்டம் பரிபாஷதே ச பத்யதே வாரக்ருத்யேஹி ஸ்வபாப பரிபீடிதஹ. விளக்கம். பிறரது குறைகளை மறைமுகமாக பேசுபவன் தனது சொந்த பாவங்களினாலேயே பீடிக்கப்படுவான். அவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். அவன் பிறரைப் பற்றி என்ன பேசுகிறானோ அதைவிட கொடுமையான சொற்கள் அவனை வந்து சேரும். அதாவது ஒருவன் வீசும் பழியெனும் கல் அவனையே நோக்கி திரும்பி வரும் என்கிறது பாரதம். சனாதன தர்மத்தின் கர்ம விதி. சனாதன தர்மத்தின்படி நாம் பிறருக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். யத் பாவம் தத் பவதி. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், எதை செய்கிறாயோ அது உனக்கே திரும்பும். ஒருவன் பிறரது மானத்தை சிதைக்க புறம் பேசும்போது அவன் பிரபஞ்சத்தில் ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறான். அந்த ஆற்றல் அவனது சொந்த இரகசியங்களையும் பலவீனங்களையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டுக் காட்ட பிறரை தூண்டுகிறது. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் திறன் தெரிந்து என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இது மிகவும் நுட்பமானது. பிறன் பழி கூறுவான். பிறரது சாதாரண குற்றங்களை ஒருவன் பெரிதுபடுத்தி பேசலாம். தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து. ஆனால் அவனுக்கு திரும்ப கிடைக்கும் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய பல குற்றங்களுள் எதைச் சொன்னால் அவன் அதிகம் அவமானப்படுவானோ அத்தகைய திறமான பழியை தேடி எடுத்து பிறர் பேசுவார்கள். சனாதன தர்மத்தின்படி பரநிந்தை, அதாவது பிறரை பழித்தல் செய்பவன் தனது புண்ணியத்தை அந்த நபருக்கு தானமாக வழங்குகிறான். அதே சமயம் அந்த நபரின் பாவங்களை தான் ஏற்றுக்கொள்கிறான். கூறப்படும் என்று வள்ளுவர் ஒரு விதியாக சொல்வது இது தப்பிக்க முடியாத ஒரு கர்ம வினை சுழற்சி என்பதையே. திருக்குறள் 187. பகைச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். விளக்கம். மற்றவர்களுடன் மகிழ்ந்து பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர்கள் புறம் பேசி தம்மிடம் உள்ள நெருங்கிய நண்பர்களையும் தம்மை விட்டு பிரித்து விடுவார்கள். பஞ்சதந்திரம் மித்ரபேதம். விஷ்ணு சர்மா எழுதிய பஞ்சதந்திரத்தின் முதல் தந்திரமே மித்ரபேதம், நண்பர்களை பிரித்தல் ஆகும். அதில் ஒரு ஸ்லோகம் புறம் பேசுவதால் ஏற்படும் விளைவை சொல்கிறது. சுஹ்ரதாம் ஹிதகாமானாம் ய ஸ்ரினோதி ந பாஷிதம் விபத் சந்நிஹிதா தஸ்ய ச நரஹ ஷத்ருநந்தனஹ. விளக்கம். நண்பர்களிடையே புறம் பேசி பிளவை உண்டாக்குபவன் தனது அழிவை தேடிக் கொள்வதோடு பகைவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறான். கோல் சொல்லுதல் என்பது ஒரு விஷக்கிருமி போன்றது. அது மிக உறுதியான நட்பையும் அரித்துவிடும் என்கிறது பஞ்சதந்திரம். மகாபாரதம் உத்யோக பருவம் 33.60. விதுர நீதியில் ஒருவன் தன் நாவினால் நட்பை காக்க வேண்டியதன் அவசியம் பற்றி விதுரர் கூறுகிறார். ஏகக ஸ்வாது ந புஞ்சீத ந ஏகக ச அர்த்தான் விசிந்தயேத் ந ஏகக கச்சேதத்வானம் ந ஏகக சுப்தேஷு ஜாகரத். விளக்கம். ஒருவன் தனித்து வாழ்வது கடினம். அவனுக்கு துணை, அதாவது கேளிர் அவசியம். ஆனால் ஒருவன் தன் நாவினால் கோள் சொல்லத் தொடங்கினால் அவனது சுற்றம் அவனை விட்டு விலகிவிடும். சனாதன தர்மத்தில் சமன்வய என்பது தர்மம், விபேத என்பது அதர்மம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் நகச்சொல்லி நட்பாடல், இனிமையாக பேசி நட்பை பேணுதல் மற்றும் பகைச்சொல்லி பிரித்தல், புறம்பேசி பிரித்தல் ஆகிய இரு முரண்பட்ட குணங்களை காட்டுகிறார். நகச்சொல்லி நட்பாடல் இது சனாதன தர்மம் சொல்லும் பிரியவாதி குணம். பிறர் மனம் குளிரும்படி பேசி அனைவரையும் அரவணைத்தல். பகைச்சொல்லி பிரித்தல் மற்றவர் இல்லாத போது அவதூறு பேசி நண்பர்களுக்கிடையே பகைச்சொல்லி மூட்டுதல். இது நாரத குணம் என்று எதிர்மறையாக குறிப்பிடப்படும் கலகம் செய்தல்.
சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதனின் பலம் அவனது சுற்றமும் நட்புமே. ஒருவன் புறம் பேசும் பழக்கத்தைக் கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவனது சமூக கட்டமைப்பு சிதைந்துவிடும். நட்பாடல் தேற்றாதவர் என்று வள்ளுவர் கூறுவது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படை தகுதியான சமூக உறவுகளை பேணும் திறன் அவனிடம் இல்லை என்பதையே. திருக்குறள் 188. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. விளக்கம்: தமக்கு நெருக்கமானவர்களின், நண்பர்கள் அல்லது உறவினர்களின் குற்றங்களையே பிறர் இல்லாதபோது தூற்றிப் பேசும் இயல்புடையவர்கள் தமக்குத் தொடர்பில்லாத அந்நியர்களைப் பற்றி எவ்வளவு கொடூரமாக புறம் பேசுவார்களோ? பஞ்சதந்திரம். மித்ரபேதம். நட்பின் புனிதத்தைப் பற்றி பஞ்சதந்திரம் இவ்வாறு கூறுகிறது: யஸ்ய அஸ்தி ரஹஸ்யம் ந தத் பிரகாஷயேத் ய பிரகாஷயதி மித்ரஸ்ய சஹ ஹந்தி ஆத்மனஹ குலம். விளக்கம்: நண்பனின் ரகசியங்களை எவன் ஒருவன் பொதுவெளியில் கசிய விடுகிறானோ அவன் தன் நண்பனை மட்டும் இழக்கவில்லை, தனது குலத்தின் பெருமையையே அழித்துக் கொள்கிறான். நெருக்கமானவர்களின் பலவீனங்களைப் பாதுகாப்பது ஒரு தார்மீக கடமை, தர்மா. அதை செய்யாதவன் எவருக்கும் உண்மையானவனாக இருக்க முடியாது என்கிறது சனாதன நீதி. மகாபாரதம் கர்ணபருவம். நட்பு மற்றும் விசுவாசம் குறித்து கர்ணன் சல்லியனிடம் கூறுவதாக ஒரு கருத்து உண்டு. மித்ர துரோகः பரம பாபக. நண்பனுக்கு துரோகம் செய்வது மிக உயர்ந்த பாவம். நெருக்கமானவர்களைப் பற்றி புறம் பேசுவது என்பது ஒரு வகை மித்ர துரோகம். தமக்கு வேண்டியவர்களின் குறைகளை மறைக்க வேண்டியது அறம். அதை தூற்றும் மரபாகக் கொண்டவன் சனாதன தர்மம் சொல்லும் விஸ்வாச காதகன் ஆகிறான். ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் ஒருவனுடைய சுபாவத்தை, அதாவது இயல்பை கேள்வி கேட்கிறார். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துண்ணியார் என்றால் நெருங்கியவர்கள். தன்னிடம் நெருங்கி பழகியதால் அவர்களின் பலவீனங்களை அறிந்திருப்பவன். அந்த நம்பிக்கையை உடைத்து புறம் பேசும் குணமுடையவன். என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. அந்நியர்களிடம் அவன் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வான் என்பதற்கு அளவே இல்லை. இது சனாதன தர்மம் சொல்லும் குணதோஷம். ஒருவனிடம் விசுவாசமில்லையெனில் அவனது மற்ற எல்லா நற்பண்புகளும் அர்த்தமற்றதாகிவிடும். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் சுற்றத்தாரிடம் காட்டும் விசுவாசமே அவனது குணத்திற்குச் சான்று. தன்னிடம் அன்பாக இருப்பவர்களையே புறம் பேசுபவன் சமூகத்திற்கு ஆபத்தானவன். என்னைக்கொல், என்ன ஆகுமோ என்ற வள்ளுவரின் ஐயம் அத்தகைய நயவஞ்சகர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சனாதன எச்சரிக்கையையே பிரதிபலிக்கிறது. திருக்குறள் 189. அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையகம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. விளக்கம்: மற்றவர் இல்லாதபோது அவரைப் பற்றி இழிவான சொற்களை புன்சொல் பேசுபவனுடைய உடல் பாரத்தை இந்த பூமி தேவி இவனை சுமப்பதுதான் அறம் என்று கருதி சுமக்கிறாளோ, அதாவது அப்படிப்பட்டவனை சுமப்பது பூமிக்கே பாரம் என்பது கருத்து. ஸ்ரீமத் பாகவதம் 1:16, 26-30. பூமி தேவி பிருத்வி கலியுகத்தின் அதர்மங்களைக் கண்டு வருந்துவதாக ஒரு பகுதி வரும். அங்கு அதர்மம் பெருகும்போது பூமி தன் பாரத்தை தாங்க முடியாமல் தவிப்பதாக சொல்லப்படுகிறது. பவான் தத்வா பிதா லோகோ தர்மோ விஜ்ஞானமாத்மனா யதம்ஷேன அன்விதாக சர்வே ஜீவாக சுகம் அவிந்ததக. விளக்கம்: வாய்மை, தூய்மை, பொறுமை போன்ற தர்மங்கள் அழியும்போது, குறிப்பாக பொய் மற்றும் புறங்கூறுதல் பெருகும்போது பூமி தேவி அத்தகைய மனிதர்களை சுமப்பதை கடினமாக உணர்கிறாள். சனாதன தர்மத்தில் பூபாரம் என்பது தீயவர்கள் பெருகுவதை குறிக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம். தர்மத்தின் வலிமை பற்றி பேசும்போது பூமிதேவி ஒருவனை சுமப்பதற்கு அவனது தர்மமே காரணம் என்று சொல்லப்படுகிறது. தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. விளக்கம்: தர்மம் காக்கப்பட்டால் அது காப்பவனை காக்கும். ஒருவன் புறம் பேசி அதர்மத்தில் ஈடுபடும்போது அவன் பூமியில் வாழ்வதற்கான தார்மீக தகுதியை இழக்கிறான். அவனை பூமி சுமப்பது அவனது தகுதியினால் அல்ல, பூமியின் அளவற்ற கருணையினால் மட்டுமே என்கிறது சனாதன நீதி. ஒப்பீடு
திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் அரண் நோக்கி மற்றும் பொறை என்ற சொற்களை பயன்படுத்துகிறார். புன்சொல் உரைப்பான் பொறை என்பது ஒருவனது புகழை சிதைக்கும் கீழ்த்தரமான சொல். அத்தகைய சொற்களை பேசுபவன் ஆன்மீக ரீதியாக செத்தவனுக்கு சமம். அரண் நோக்கி ஆற்றுங்கோல், இவனை சுமப்பது என் கடமை அறம் என்று வள்ளுவர் எள்ளலாக கேட்கிறார். சனாதன தர்மத்தில் பூமி தேவி சர்வசஹா என்று அழைக்கப்படுகிறாள். அந்த பொறுமையையும் சோதிப்பவன் புறங்கூறுபவன். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் செய்யும் பாவங்கள் அவனது உடலை ஆன்மீக ரீதியாக கணக்கு செய்யும். புறம் பேசுபவன் மற்றவர்களின் பாவ மூட்டையை தன் நாவினால் இழுத்து சுமைக்கிறான். அத்தகைய சுமையை பூமி சுமப்பது ஆச்சரியத்திற்குரியது என்ற வள்ளுவரின் கருத்து புறங்கூறுதல் எவ்வளவு பெரிய சமூகம் மற்றும் ஆன்மீக குற்றம் என்பதை பறைசாற்றுகிறது. திருக்குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. விளக்கம்: மற்றவர்களுடைய குற்றத்தை பார்ப்பது போலவே ஒருவன் தன்னுடைய குற்றத்தையும் பார்க்க கற்றுக்கொண்டால் நிலைபெற்ற இந்த மானிட வாழ்வில் அவனுக்கு என்ன துன்பம் நேரும்? எந்த துன்பமும் வராது என்பது கருத்து. பகவத்கீதை 6ஆம் அதிகாரம் 5ஆம் ஸ்லோகம். பகவான் கண்ணன் ஒருவன் தன்னைத்தானே உய்வித்துக் கொள்வது பற்றி இவ்வாறு கூறுகிறான்: உத்தரேதத் ஆத்மனா ஆத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துரா ஆத்மைவ ரிபுராத்மனக. விளக்கம்: ஒருவன் தன் மனதைக் கொண்டே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. ஒருவனுக்கு அவனது மனமே தான் பார்க்கும் விதம் நண்பனாகவும் அமைகிறது, பகைவனாகவும் அமைகிறது. பிறர் குற்றத்தை தேடும் மனம் பகைவன், தன் குற்றத்தை தேடித் திருத்தும் மனம் நண்பன் என்கிறான் கண்ணன். சனாதன தர்மத்தின் ஆத்ம விவேகம். சனாதன தர்மத்தில் ஒரு சாதகன், ஆன்மீக பயிற்சியாளர் தினமும் தூங்குவதற்கு முன் தினசரி மீளாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கிம்மே கிருதம் கிம்மே அவசேஷம், இன்று நான் என்ன செய்தேன், எதில் தவறினேன்? பிறரை விமர்சிப்பதற்கு பதில் தன் உள்ளிருக்கும் 6 உட்பகைகளை அரிஷட் வர்க்கம் கவனிப்பதே உண்மையான ஞானம். இதையே வள்ளுவர் தன் குற்றம் காண்கிற்பென் என்கிறார். ஒருவன் தன் குறையை உணர்ந்துவிட்டால் அவன் பிறரை புறம்பேசும் நேரத்தை அந்த தவறை சரிசெய்ய பயன்படுத்துவான். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இந்த அதிகாரத்தை ஒரு தீர்வாக முடிக்கிறார். புறங்கூறுதல் என்ற நோய்க்கு ஆத்ம பரிசோதனை ஒன்றே மருந்து. ஏடிலார் குற்றம். மற்றவர்களின் அல்லது அந்நியர்களின் குறைகளை காண்பதில் நமக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம் இருக்கிறது. இது சனாதன தர்மத்தில் பகிர்முக அறிவு அல்லது வெளிநோக்கிய பார்வை எனப்படும். தன் குற்றம் காண்கிற்பென். இது அந்தர்முக அறிவு அல்லது உள்நோக்கிய பார்வை. ஒருவன் தன் முதுகிலுள்ள அழுக்கை அல்லது குற்றத்தை காண கண்ணாடி தேவைப்படுவது போல விவேகம் எனும் கண்ணாடியால் தன் குறையை பார்ப்பவன் தீயவற்றிலிருந்து விடுபடுகிறான். சனாதன தர்மத்தின்படி சாட்சி பாவம் என்பது ஒரு சாட்சியாக நின்று தன் எண்ணங்களையும் செயல்களையும் கவனிப்பதாகும். எவனொருவன் தன் தவறுகளை திருத்திக் கொள்கிறானோ அவனுக்கு விதியை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்று வள்ளுவர் கேட்பது தன் குற்றத்தை உணர்ந்தவனுக்கு பிறவி துயரம் கூட அண்டாது என்ற ஆன்மீக தெளிவை தருகிறது. முடிவுரை. புறங்கூறாமை அதிகாரம் முழுவதும் சனாதன தர்மம் சொல்லும் வாக்கின் புனிதத்தை வலியுறுத்துகிறது. புறம் பேசுபவன் பிறரது பாவத்தை சுமக்கிறான். புறம் பேசாதவன் தன் ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்கிறான். புறங்கூறாமை அதிகாரம் வெறும் சமூக ஒழுக்கம் மட்டுமல்ல, அது சனாதன தர்மம் போதிக்கும் வாக் தபஸ், அதாவது பேச்சினால் செய்யும் தவம் மற்றும் கர்மவினை தத்துவத்தின் ஒரு ஆழ்ந்த உளவியல் விளக்கமாகும். இவ்வதிகாரத்தை சனாதன தர்மத்தின் ஆதார ஸ்ருதிகளுடன் ஒப்பிட்டு விரிவாக ஆராயும் கட்டுரை இதோ. வாக் யக்ஞம். புறங்கூறாமையும் சனாதன தர்மத்தின் கர்ம ரகசியங்களும். மானுட பிறவியின் நோக்கம் தூய்மையடைதல். இந்த தூய்மை என்பது உடல், மனம் மற்றும் வாக்கு ஆகிய மூன்றிலும் நிகழ வேண்டும். திரிகரண சுத்தி. இதில் வாக்கு என்பது சரஸ்வதி தேவியின் அம்சம். அந்த வாக்கை ஒருவன் எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதே அவனது ஆன்மீக முதிர்ச்சியை தீர்மானிக்கிறது. 1. வாக் என்னும் தெய்வீக சக்தி. சனாதன தர்மத்தில் வாக்கு என்பது வெறும் ஒலி அல்ல, அது சப்த பிரம்மம்.
ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசும்போது அவன் தெய்வீகமான அந்த பேச்சாற்றலை அசுத்தப்படுத்துகிறான். வள்ளுவம், அறத்தை சொல்லாதவனாயிருந்தாலும் பரவாயில்லை, புறம் பேசாதிருப்பதே ஒருவனுக்கு இனிது. குறள் 181. சனாதனப் பார்வை. பகவத்கீதையில் 17.15 வாங்மயம் தபஸ் என்பது பிறரை நோகடிக்காமல் பேசுவதை குறிப்பிடுகிறது. புறம் பேசுதல் என்பது ஒருவனது வாக் சக்தியை வீணாக்குவதாகும். 2. கர்ம பரிமாற்றம். பாவ புண்ணிய தராசு. சனாதன தர்மத்தின் ஒரு வியக்கத்தக்க உண்மை என்னவென்றால், ஒருவரை பற்றி புறம் பேசுபவர் அந்த நபரின் பாவங்களை தரம் பிரித்து தன் தலைமேல் ஏற்றுக்கொள்கிறார். வள்ளுவம், பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்திரிந்து கூறப்படும். குறள் 86. சனாதன பார்வை. பரோக்ஷ நிந்தை. மறைமுக பழி செய்பவன் தான் சேமித்த புண்ணியத்தை அந்த நபருக்கு தாரை வார்த்துவிட்டு அந்த நபரின் தீய வினைகளை தான் சுமக்கிறான். இது ஒரு வகையான ஆன்மீக கடன் வாங்குவதாகும். 3. பூமி தேவியின் வியப்பும் பூபாரம் தத்துவமும். பூமாதேவி எல்லாவற்றையும் பொறுப்பவள். ஆனால் அவளுக்கு எது சுமையாக தெரிகிறது என்பதில் வள்ளுவரும் சனாதன தர்மமும் முழுமையாக ஒன்றுபடுகின்றனர். வள்ளுவம், புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது, புறம் பேசுபவனின் உடல் பாரத்தை பூமி தேவி அறம் என்று கருதி சுமைக்கிறாளோ என்று வள்ளுவர் எள்ளலாக தேட்கிறார். சனாதன பார்வை. விஷ்ணு புராணத்திலும் பாகவதத்திலும் பூமி தேவி அதர்மம் பெருகும்போது பூபாரம் தாங்க முடியாமல் இறைவனிடம் முறையிடுகிறாள். இங்கு பாரம் என்பது மனிதர்களின் உடல் எடையல்ல, மாறாக அதர்மத்தின் தார்மீக பாரம். பொய் மற்றும் புறம் கூறுதல் பெருகும்போது பூமி நிலைதடுமாறுகிறாள். அவளது எல்லையற்ற பொறுமையையும் சோதிப்பவன் புறம் கூறுபவன். 4. மித்ர துரோகமும் வஞ்சகமும். சனாதன தர்மம் சொல்லும் மித்ர துரோகம், அதாவது நண்பனுக்கு துரோகம் செய்தல் என்பது 5 மாபெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வள்ளுவம், நேரில் சிரித்து பேசிவிட்டு பின்னால் பழிப்பவன் அறமழித்து அல்லவை செய்தலை விட தீயவன். குறள் 182. சனாதன பார்வை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை சனாதன தர்மம் சடதா, அதாவது வஞ்சகம் என்கிறது. ஒருவன் தன் நண்பனின் அல்லது நெருங்கியவரின் இரகசியங்களை தூற்றுவது குறள் 188 அவனது ஆன்மாவையே நரகத்தில் தள்ளும் வினையாகும். 5. ஆத்ம விவேகம். தீர்வும் இலக்கும். இறுதியாக, புறங்கூறுதல் என்ற நோய்க்கு வள்ளுவர் காட்டும் மருந்தும் சனாதன தர்மம் காட்டும் ஆத்ம பரிசோதனையும் ஒன்றே. வள்ளுவம், ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. குறள் 190. சனாதன பார்வை. வேதாந்தம் ஒருவனை தன்னைத்தான் பார்க்கச் சொல்கிறது, அதாவது ஆத்மானந்தம். பிறர் குற்றத்தை பார்ப்பது மாயை, தன் குற்றத்தை பார்ப்பது விவேகம். ஒருவன் தன்னைத்தானே கவனிக்கும் கலையை கற்றுக்கொண்டால் அவனுக்கு துயரம் என்பதே கிடையாது. முடிவுரை. புறங்கூறாமை என்பது வெறும் வாய் கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு யோகம். ஒருவன் புறம் பேசாதபோது அவனது ஆற்றல் சேமிக்கப்படுகிறது, அவனது வாக்கு சத்தியமாக மாறுகிறது, அதாவது வாக் சித்தி. பூமி தேவி விரும்பும் தர்மவானாக மாற வேண்டுமானால் ஒருவன் தன் நாவை அறத்தின் கருவியாக மாற்ற வேண்டும். வள்ளுவர் காட்டும் இந்த பாதை சனாதன தர்மம் வலியுறுத்தும் சத்திய தர்ம அகிம்சை என்ற முப்புரி நூலால் ஆனது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.